அவ்வளோ நேரம் எல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்ல அங்க ஓடிட்டா இருக்கு. நம்ம பசங்க எடுத்துட்டாங்க, நீங்க பயப்படாதீங்க. அங்க ஒரு பேசுறத எடுத்துக்கங்கப்பா, பிரயோஜனமா இருக்கும். வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் பண்ணிட்டு போறேன். இது மையா மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால தயவுசெய்து இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தமிழ் சினிமா இளம் பத்திரிகையாளர் சங்கம் நடத்திய கிரிக்கெட் போட்டிக்கு தான் போய் சேரும். அவர் ஆட விட்டீங்களா இல்லையா? நான் வந்ததுல இருந்தே கவனிச்சிங்கன்னா சார் இருக்கேன். உங்களை கிரவுண்டுக்கு எடுத்துன்னு போய் ட்ரையல் பார்த்துருக்காங்களா தவிர உங்க ஆட உள்ள அப்படியா? சரி சரி சரி. தமிழ் சினிமா இளம் பத்திரிகையாளர்கள் நடத்திய கிரிக்கெட் போட்டி பரிசு வழங்கும் விழா, இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலா இன்னைக்கு நான் உங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னாக்கா நான் இங்கே பல மேடைகளுக்கு வந்துட்டேன் இங்கே. ஆனால் ஒரு தடவை கூட இந்த மாதிரி சத்தம், நாங்கள் ரசிகர்கள் எவ்வளோ பேர் வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு மனசார சிரித்து இந்த மாதிரி ஒரு சத்தத்தை நான் பார்த்ததே இல்லை. அதுவும் முக்கியமாக உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு சத்தம். ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து எல்லாமே பார்த்துட்டே இருந்து என்னடா அது, ஏன்னா சில பேர் மேடை கிடைச்சாலே போதும் போலியாகவே பேசுவாங்க, சில பேர் உள் மனசுலேருந்து பேசுவாங்க. ஏன்னா அவங்க பேசுறது உண்மையா பொய்யா அப்படின்றது உங்களுடைய மனசுக்கு தெரியும். அதனால் அது சரியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் உங்களை அறியாமலே கை தட்டிடுவீங்க. அப்படி அவங்க ஏதோ மேடைக்காக பேசுகிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை வெளிக்காட்டாமல் கூட அவங்களோட மனசு புண்படக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சிரிச்சுட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. அப்படி உண்மையை மட்டுமே எழுதிட்டு வரோம், வெளியில் காட்டிட்டு வரோம். உங்களோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் பேட்டு கொடுக்கும்போது கூட பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த பேட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பேட்டு தான், பால் தான். ஆனால் அதுக்கு கொடுத்ததுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் வந்து பேட்டு மாதிரி, அதாவது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் பேட்டு மாதிரி, நாங்களாம் பால் மாதிரி. நீங்கள் எவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்களோ நாங்கள் வந்து 4 போவோம், 6 போவோம். அதே மாதிரி சில நேரத்தில் அது எனக்கே பாடமாக கூட எடுத்துக்கலாம். அது சரியா இல்லை அப்படின்னாக்க நேராக போல்ட் ஆயிடுவோம் இல்லையா, இல்லைன்னா கேட்ச் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அதை கையாளுற விதமும் அதை நம்ம கரெக்டாக இது பண்ணணும். ஸோ இந்த நேரத்தில் இந்த கிரிக்கெட் போட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த சில நாட்களாகவே மோகன் அவர்களும் பாலா அவர்களும் விடாமல் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது கூட நிறையா வீடியோவாக வந்துச்சு. ஏன்னா எதுனா ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்தாங்க கூட அவங்கள்ட்ட கூட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம் சார், நீங்கள் வந்து இதில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இது பண்ணியிருந்தேன். ஏன்னா சில பேர் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே, ஏன் நம்ம 2 பேரும் மட்டும் உழைக்கணும், மற்றவங்களாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு அந்த ஒரு ஈகோலாம் இல்லாமல் மோகன் அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பலத்த ஒரு கைத்தட்டல். ஏன்னா எப்போவுமே ஒரு டீமில் வந்து எல்லாருமே வேலை பார்த்தாக்க அது கரெக்டாக சரிப்பட்டு வராது. யாருன்னா ஒருத்தர் இல்லை 2 பேர் அவங்க வழி நடத்தினாதான் அது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதனால தான் ஒரு டீமாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு தலைவர் இருந்தால் தான் அது கரெக்டாக வழி நடத்த முடியும். அப்படி வழி நடத்துறதுல இன்னைக்கு இந்த கிரிக்கெட் போட்டி வந்து மிக சிறப்பாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சிறப்பு விருந்தினராக வந்திருந்த மிர்ச்சி சிவா அவர்கள், சவுந்தர் அவர்கள், அப்புறம் பிஜேபியை சேர்ந்த எஜி சூர்யா அவர்கள், இன்னொருத்தர் என்னை பற்றி புகழ்ந்து சொன்னார், வெள்ளை சட்டை அப்படின்றாரு. இல்லை இன்னொருத்தர் பிஜேபியில் இருந்தார், அவர் பேர் தெரியல, அவருக்கும் நன்றி. தயாரிப்பாளர் அவர் பாண்டியாவா, பாண்டி அவர்களுக்கும். அப்புறம் இன்னொன்று கூட பாருங்க, நிறையா பேர் நினைக்கலாம், ஆனால் நான் போகிற இடத்துல கண்டிப்பாக எனக்கு எதனா ஒரு நன்மை நடந்துட்டு தாங்க இருக்கு. நான் இங்கே வர்றது கூட கண்ணை மூடிட்டு, நான் காலையிலேருந்தே மோகனுக்கு 10 தடவை ஃபோன் பண்ணேன், பாலாவுக்கு ஃபோன் பண்ணேன், பாலா கூட எடுக்கல. அப்புறம் மத்தியானம் தான் ஃபோன் எடுத்து இந்த மாதிரி வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, கல்யாணத்துக்கு. ஏமா உண்மையாமா அது யாருக்கு காது குத்துறதும் இவர் பரோட்டா சூரி 1 வாரமாக குத்தினுக்கிறாரு. அப்புறம் என்ன இங்கே அவர் 1 வாரமாக
யாரு கூப்பிட்டாலும் தம்பிங்க ரீல் மாமன், இது ரியல் மாமன். காது குத்துறன்னு எல்லாருக்குமே காது குத்தின்னு இருக்காரு. அவரு கூட சேர்ந்து குத்துறாரா? அது ரீல் மாமன், இது ரியல் மாமன். ஓ அப்படியா? உண்மையாமா? சரி சரி. இப்போ நான் இந்த நேரத்துல சொல்றேமா, இந்த 2 பசங்களுக்கும் தாய் மாமனாக இருந்து நான் காது குத்துறேன். அது இந்த கபடி போட்டி நடத்த நிகழ்ச்சி நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பாத்தீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, கபடி கிரிக்கெட்டு ஒண்ணும் இல்ல, எல்லாமே கிரவுண்ட்ல ஆடுறதுதான். புரியுதுங்களா? நம்ம எப்படி ஆடுறோன்றதான் மேட்ரு. புரியுதுங்களா? ஆமா, அதுக்கு இவங்க 2 பேர் இருக்காங்க. யார் கெஸ்ட் வராங்களோ அவங்கள்ட்ட கேட்பாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. 3வது ஆளா நானும் சேர்ந்து நானும் கண்டிப்பா கேட்கிறேன். ஆமா, நான் இப்ப நான் வந்துட்டு கெஸ்டா வரல, உங்கள ஒருவனா தான் வந்திருக்கேன். நீ எப்பயுமே எங்கள் ஒருவன் தான். உண்மைதான் அது. அதாவது சில விஷயங்களா என்னால இங்க ஓப்பனா சொல்ல முடியல. உண்மையிலே நான் உங்கள ஒருவன் தான். ஏன்னா இன்னைக்கு என்னென்ன நடக்குதுன்றது நான் உங்களை வச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சார்ட்ட கூட வந்து சொன்னேன் நானு, சார் உங்க பேரு மத்தியானமே சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், அந்த மாதிரி பிஆர் நான் கேள்விப்படலையே அப்படின்னு. அவர் வந்து சீனியரு, உங்களை சொன்னாங்க சீனியரு, இந்த மாதிரி 3 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குன்னா உடனே நான் போட்டு பார்த்தேன். அப்போ நீங்க நல்லா கம்பேர் பண்ணீங்க சார். இப்ப பேசுறது கூட நீங்க இது பண்ணீங்க. ஆனால் அந்த இடத்துல ஒருத்தவங்க மாடியில் ஏத்துனீங்க. ஸோ அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுது. இப்போ தங்கச்சி கூட பேசும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இது பண்ணாங்க. ஆனால் நீங்க எடுத்தோன்னா அதை கரெக்டாக பேசி எல்லாரையும் மேலே வர வச்சிங்க. அதனால வந்தோன்னு உங்கள்ட்ட கேட்டேன். ஸோ இதுதான் ஒரு முன்னோர்கள் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்களாம் வர முடியும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சார். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னாக்கா தக் லைஃப் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக கமல் சாரும் சிம்பு சாரும் பெங்களூர் போயிருந்தாங்க, கர்நாடகா மாநிலத்துக்கு. அந்த இடத்துல வந்து கமல் சாரோட பேனரு அதெல்லாம் கிழிச்சதெல்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அது ஏன் அப்படின்னாக்கா, உலக நாயகன் விண்வெளி நாயகன் அப்படி போன ஒருத்தர் அந்த மொழி பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து எனக்கு, ஏன்னா இதை நான் பேசுறதுக்கு தகுதியானவனா இல்லை எனக்கு வயசு பத்துமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா மொழி பிரச்சனையை தயவு செஞ்சு சினிமாக்குள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அது வந்து நீங்க கமல் சார்ட்ட தனிப்பட்ட முறையில் அது என்னவோ அது பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா கோடிக்கணக்கில் பணம் போட்டு அதுக்கு மணிரத்னம் சாரு, சிம்பு சாரு, கமல் சாரு, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த படத்தை வந்து இன்னைக்கு கர்நாடகாவில் நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கன்னட ரக்ஷண வேதிக்கை அமைப்போட தலைவர் திரு பிரவீன் ஷெட்டி அவர்களும் கர்நாடக பாஜக தலைவர் திரு விஜயேந்திர எடியூரப்பா அவர்களும் சில அறிக்கையை கொடுத்துருக்காங்க. சார் உங்கள்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் சார். அதுக்கு காரணம், தக் லைஃப் படத்தில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் எஸ்டிஆரோட ரசிகன் சார்பாகவும், அது மட்டும் இல்லை தமிழ் மக்கள் மீதும் கன்னட மக்கள் மீதும் அலாதி பிரியம் கொண்டவன் நான். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கர்நாடகா பிரச்சனையில் காவேரி பிரச்சனை வந்தப்போ அன்னைக்கு இருந்த முதலமைச்சர்களும் சரி, தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, கர்நாடகா முதலமைச்சரும் சரி, அவங்களுக்கே எப்படி டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனான நிலைமை எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு பதட்டம் அப்படி இருந்துச்சு. நீங்கள் வந்து 2018 அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில். ஆனால் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நானும் வேற இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் தண்ணி எடுத்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாரு. அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படி 2 பேரும் ஒன்று தான், மொழி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி தட்டுங்க ப்ளீஸ். அப்படி அந்த சிறு வயது அப்போ வந்து நிறைய பேரோட கமெண்ட்ல சொல்லுவாங்க, இவர் என்ன சின்ன பையன், இவர் என்ன கிளாஸ்ல தண்ணி எடுத்து ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் அவர் தண்ணி எடுத்து காமிச்சு, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்க, எங்கள் மீது அன்பு இருந்தாக்க நீங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன ஒரு வீடியோ, அந்த நீங்க எல்லாம் வேணா சொல்லலாம் விரலாற்ற பையன், விரல விட்டு ஆற்ற பையன் அப்படின்னு. அந்த தம்பி அன்னைக்கு அந்த வயசுல நீங்க எல்லாரும் கேலியும் கிண்டலுமாக நினைச்சிட்டீங்களே, எஸ்டிஆர் அவர்கள், சிலம்பரசன் அவர்கள், அன்னைக்கு அவருடைய மூளைக்கு எட்டினது அதை சொல்லி 2 பேரும் வேற இல்லை
அப்படின்னு சொல்லி அது எல்லாருக்கும் உணர்த்தி ஒரு சுமூகமான முடிவுக்காக கொண்டு வந்தார் இல்லையா? அந்த எஸ்டிஆர் நடித்த அந்த படத்தை தயவு செஞ்சு தக் லைஃப் படத்தை நீங்கள் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணோம். இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர்களுக்கு கர்நாடகாவிலும் அவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க. மொழி பிரச்சனையோ இல்லை வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கட்டும், சரிங்களா? இதை சினிமாக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் அப்படின்றத நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். கர்நாடக முதலமைச்சர் ஐயா அவர்களே, தயவு செஞ்சு இந்த விஷயத்த, சித்தராமையா சார், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்க கருத்தில் கொண்டு எங்க 2 பேருக்கும், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக மக்களுக்கும் உள்ள நட்பை எதுவும் பிரிச்சிட வேண்டாம். நீங்க பெரியவங்க ஒரு முடிவு பண்ணி இது சினிமாவில் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு கருத்தில் கொண்டு தயவு செய்து நீங்க இந்த ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் படத்தை நீங்க கர்நாடகாவிலும் ரிலீஸ் பண்ணோம். அங்க உள்ள சிம்பு சாரோட ரசிகர்களும் கமல் சாரோட ரசிகர்களும் கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஹிட் கொண்டு வருவாங்க. அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும் சார். சிம்பு சாரே சினிமாவில் பாட்டில் கூட சொல்லியிருப்பாரு, நீ நானும் வேறு இல்லடா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அவரு பாட்டிலே கூட அதை சொல்லியிருக்காரு, நீ நானும் வேறு இல்லை அப்படின்னு. தயவு செஞ்சு இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தயவு செஞ்சு தமிழகத்தையும் கர்நாடக மக்களையும் அண்ணன் தம்பி உறவோட, அக்கா தங்கச்சி உறவோட, மாமா மச்சான் உறவோட, சித்தப்பா பெரியப்பா உறவோட ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோட இருக்கிறேன் சார். நீங்க அதுக்கு தான் ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுத்து, நான் வேற எதனா சொன்னாக்கா ஃபுல் சுரேஷ் ஏதோ அதை சொல்லிட்டானுவாங்க. ஏன்னா கமல் சார் சொன்னது அது சரியா தவறா என்பது எனக்கு தெரியாது. நான் சொல்வது என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த தக் லைஃப் படம், உலக நாயகன் விண்வெளி நாயகன் நடித்த கமல் சார் நடித்த அந்த தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணி அங்கே உள்ள ரசிகர்களும் இதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் சார். நன்றி. ஆனால் மோகன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கடைசியா ஒரு டைலாக் பேச வந்தா அது ஃப்ளோல வரதா பாரு. அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம ஃபர்ஸ்ட் இது முன்னெடுத்து பண்ணதே பெரிய விஷயம். முதல்ல நன்றி யாருக்குன்னா நம்ம பாலாவுக்கு, அதுக்கப்புறம் எங்கள் தீக்கிர டீமுக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படானுங்க பசங்க, இருக்கிறதுலே நைட் அண்ட் டே வேலை செஞ்சுட்டு நாங்கள் டீம் தான். அது இல்லாமல் பாலா, நம்ம சித்திக் பாய், இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களாம் டீம், சரிங்களா? அவங்களாம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்குலாம். இதே மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா இன்னும் மேல் நாங்கள் முயற்சி எடுத்து மற்ற விஷயத்தெலாம் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவில் தமிழ் பத்திரிகையாளர் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் சில விஷயம் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் நாங்கள் பேசி வச்சுருக்கோம். அவங்களுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணுறோம். ரொம்ப நன்றி. ஒத்துழைச்சு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தை பாலா பேசுவார். இதை தொடங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மேட்ச் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோகன்ட்டு தான் பேசினேன். அவர் ஃபர்ஸ்ட் ஓகே பண்ணிடலாமே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். சரி நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் டீமை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீமை கொடுத்துட்டு நம்ம இதை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மெயின் என்னுடைய மனைவி, நான் காலையில எழுந்து 5 மணிக்கு ஓடினாலும் வீட்டை பார்த்துக்கிறாங்க. சில நேரத்தில் சண்டையே வந்துருக்குது, அந்த அளவுக்கு இருந்துருக்குது. பட் இருந்தாலும் இது நடத்தணும் உண்மையாவே. அதுபோல இந்த இடத்துல நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா டீம் சொன்ன உடனே நம்ம லேபாரிஸ்லேருந்து, பிஆர்ஓ 11ஸ்லேருந்து, லெகான்ஸ்லேருந்து, டீ கடை கிங்ஸ்லேருந்து, பாண்டா டீமு, அப்புறம் சூப்பர் வாரிசு எல்லாருமே சரி அவங்கவுங்க காலையில் எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே காலையில் எழுந்துக்கும் போது கொஞ்சம் பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரியுது சில நேரங்களில் அது அவங்கவுங்க கஷ்டம், அவங்களுக்கு சரசனா. அதுபோல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சித்திகண்ணன் நைட் அண்ட் டே என் கூடயே இருந்தார். அதே போல் எந்த ஒர்க் சொன்னாலும் அவர் டக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் கப் வாங்கின வரையும் சொல்லியிருந்தேன், என் கூட ஃபோட்டோ எடுக்க வந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி,
ஒற்றன் சாருடைய கேமராமேன் எடிட்டரு, அவன் நைட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு எடிட் பண்ணி இந்த பேனரு, அங்கே கிரிக்கெட் மேட்ச்சுக்கு நடத்திய பேனரு, அது இல்லாமல் நிறைய பேர் அதெல்லாம் இது பண்ணது. அனீஸு, ஆலனு, ராஜி, அப்புறம் நம்ம கேபிள் சங்கர், அருண், நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் நான் பேர்லாம் மறந்துருப்பேன். பல்லாரி அண்ணன், நம்ம தண்ணி கேன் எடுத்துகிட்டு அவ்வளோ உச்சி வெயிலில் அந்த இறந்த பழம் வைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தார். தண்ணி வேணுமாடா, தண்ணி வேணுமாடான்னு. எனக்கே நிற்க முடியல. அவர் மண்டியில் முடியே கிடையாது. தலைவன் எடுத்துகிட்டு ஓடினா போல, 4 லைனில் நிற்கிறவனுக்கு எடுத்துகிட்டு ஓடினா போல, இருபால நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எந்த நேரத்தில் நம்ம கெஸ்ட்டு கூப்பிட்டாலும் எல்லாருமே ஒத்துழைப்பு தராங்க. சில பேர் பெரிய நடிகர்கள் வரலன்ற நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க ஷூட்டிங் போயிருக்கப்பாளா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம போயிருக்கோம். அதே போல் லேப் வாரியர்ஸு, PRO 11 2 பேரும் பயங்கர டஃப். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சிறப்பாக விளாண்டாங்க. ஏன்னா 3வது மேட்ச் நாங்கள் ஆட வேண்டியது, அவங்க ஆடிலாம் அப்படின்னாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஃபைனலில் முடிச்சிருங்க. ஏன்னா அந்த கிரவுண்டு இது வரைக்கும் டென்னிஸ் பால் கிரவுண்ட் கொடுத்ததே கிடையாதான். நம்ம தான் முயற்சி பண்ணி அதை வாங்கியிருக்கிறோம். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஆடிருக்கோம். இது வரைக்கும் சரித்திரத்தில் யாருமே விளாண்டதே கிடையாது. திரும்ப நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் கொடுக்கவே இல்லை. இது வரைக்கும் இன்னும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் பழகுது. அப்புறம் நம்ம சக்தி சரவணன் நம்ம கடைசி நேரத்தில் சொன்ன உடனே சால்வெல்லாம் இது பண்ணாரு. அதே போல பாய் நம்ம சின்னையா பேனர் ஸ்பான்சர் அவுட் தான். நான் எதுவும் கொடுக்கல பாடா, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் சால்வ் வேற போனோமா, அந்த சால்வையை கொடுமா. சின்னையா கொஞ்சம் மேடைக்கு வரும். சின்னையா மறந்தே போயிட்டேன். மெயினா RR பிரியாணி அவங்களுக்கும் நம்ம சொல்லணும். ஆனா அந்த நேரத்துல நம்ம சொன்ன உடனே நான் வாங்கி வந்தேன் பிரியாணி. சென்னையாக்கு நம்ம கூல் சுரேஷ் என்ன போடுவாரு. ராஜேஷ் அண்ணன் மறந்துட்டேன். நம்ம எப்ப கேட்டாலும் நம்ம ராஜேஷ் அண்ணன் கூட ஸ்பான்சர் அவர் தான் பண்ணாரு. இங்கேயும் நம்ம லேபுக்கும் நம்ம நன்றி சொன்னோம். ஏன்னா லேப்ல நான் பேசணும்னா ஜோதி சார் நமக்காக சரி முடிஞ்சாலும் நான் பண்றேன் பாலா அப்படின்னு சொன்னாரு. இல்ல பேமெண்ட் அவரு வேணாம் பாலா இன்னைக்கெல்லாம் வேணான்னுட்டாரு. சால்வ மட்டும் போதும், அன்பு போதுன்றாரு. அதுக்கும் வாழ்த்துக்கள். ஏற்கனவே 2 பேனர் போட்டு அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. பரவாயில்ல, இந்த பேனரை வித்துறாருன்னு நினைக்கிறேன். சரி, யார் போட்டோ எடுத்தாச்சா? ராஜி போட்டோ. ராஜி பெருந்தொலை சார் யூனியன்ல கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா நாங்க மேட்ச் வைக்கும் உங்களுக்கு முறைப்படி இது பண்ணோம் நாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு ஈவெண்ட் வச்சிருந்தீங்க. நாங்க முன்னாடியே ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ கன்சல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த இது இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்குறோம். ஏன்னா நாங்க உங்களுக்கு ஃபுல் ஒத்துழைப்பு தரோம் எப்பவுமே. ஆனால் நீங்க முன்னாடி நீங்க தான் எல்லாமே சொன்னாங்க. அதனால இதுக்கும் முன்னாடி நின்று அதை முடிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே நாங்க ஆடியோ ராஜேஷ் என்ன ஆறு ஏய் வாடா, உன் அன்புக்கு நன்றிடா. வாடா, ஏந்து வாடா. இப்ப கேமரா போட்ட எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் நம்ம டீம் எல்லாம் கேமராவை போடுங்கடா மெயினா. ஏன்னா நம்மளை நம்ம உலகத்துக்கு காமிக்கணும்னு. அதுக்காக தான். ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே முயற்சி பண்ணிருக்கிறது யூடியூப்ல வேலை செய்யறதுல நடிக்கணும், படம் எடுக்கணும், எடிட்டர் ஆகணும் அப்படின்னு தான் வந்திருக்கீங்க. ஸோ அதனால எதா இருந்தாலும் முன்னாடி வாங்க, நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்பயும் இது கேமா நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இதை தாண்டி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்களே டெய்லி. இதே தான் காலையில எழுந்தோடனே ஈவெண்ட், சாப்பிட்றது, தூங்குறது. சரி, இதை பண்ணினா கொஞ்சம் ஈஸியா இருக்குமே தான். அதனாலதான் பண்ணது. இதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஸ்கில்ல கொஞ்சம் இது பண்ணீங்க. ஆமா பாருங்க, நம்மள வின்ஸ்டார் பேட் தூக்கிட்டு ஓடுற ஸ்டைல்ல உங்களுக்கு தெரியும். தூக்க முடியாம கிரவுண்ட்ல ஓடுனது, எல்லாம் கத்துனது. ரொம்ப நேரம் பண்ணிக்கிறேன். இல்ல பாலனா இன்சார் சொன்னது என்னன்னா வின்ஸ்டார் வாங்க. வாங்க நீங்க பேசல. வின்ஸ்டார் மேல ஹிஸ்டரியில வின்ஸ்டார் வாங்க. இது நம்மக்கான மேடை தான். கௌரவ கேப்டன். இன்னொன்னு கூல் சுரேஷ் அண்ணன் நம்ம எப்பயுமே அங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி கலாச்சி தான் இருப்போம். அதே போல அண்ணன் எது கூப்பிட்டாலும் வந்துடுவாரு. அது என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் நம்மளுக்குள்ள ஒரு பாண்டிங்கன்னு தெரியல. ஆனா அண்ணன் எதுக்குமே சகிக்கிறது கிடையாது. நீ என்ன வேணா கலாச்சி தட்டு என்ன பாலா அப்படின்றாரு, அவ்வளவுதான். அதே போல வின்ஸ்டார் அண்ணன் அன்னைக்கு அவ்வளவு பேட் தூக்க முடியல, இருந்தாலும் வெயில்ல தூக்கிட்டு போய் நான் ஆடுவேன்டா அப்படின்னு ஆடினாரு. அந்த வீடியோ எல்லாம் இருக்கு, அதை போட்டு வந்தா நாங்க ஏன் போனோம். ஆனா டைம் இல்ல. நேற்று நைட் நான் போகும்போது 1 மணி வீட்டுக்கு போனேன். எனக்கு தான் தெரியும் காலையில இருந்து காது குத்துலுக்கு வேற 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொன்னாங்க. அதை முடிச்சு திருப்பி கப்பு வாங்குறது, இந்த போட்டோ வாங்குற மூமெண்ட் எல்லாத்தையும் ஓடி வரோம். வின்ஸ்டார் இப்ப கொண்டாந்து பேச ஏன்னா தண்ணி குடிக்கிறதா. வந்த அனைவருக்கும் நன்றி. எவ்வளவு வருஷம் கழிச்சு பேட்டை பிடிச்சிருக்கீங்க
நேத்து கூட தான் போனீங்க நடக்க முடியாம பார்த்தேன் நான் ஈவினிங் டைம். நான் என்ன சொன்னேன், நடிகர்களை தான் கால வர்றா நீ சக பத்திரிக்கையாளர் சூப்பர் ஸ்டார் சும்மாவே போட்டு விட்டேன். நாங்க எங்க இல்ல பேசி வந்து கிரிக்கெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணதே மோகனும் பாலாவும் தான். இந்த 2 பேருக்கும் நன்றி சொல்ல தான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் முதல் முறையா காசா இருந்தா வாங்கி இல்ல முதல் முறையா நம்ம வந்து சின்ன பேனருக்கும் மைக்கு தம்பிக்கும் சால்வை போட்டது நம்ம டீம் தான். நான் சொன்னது அது இல்ல மோகன், நம்ம தான் அவங்க 2 பேரையும் ஒரு சால்வை போட்டு ஒரு மரியாதை பண்ணிடுறோம். எந்த சினிமா அவ்வளவுதான், நன்றி வணக்கம். படத்துல இப்போ ராஜா ரிலீஸ் ஆன படத்துலயா அதுல எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஒரு பஞ்ச் இருக்கு, அதை சொல்லிடுறேன். நீ பெரியவனா இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்ல, நீ மட்டுமே பெரிய ஆளா நினைக்கிற அது ரொம்ப தப்பு. திரும்ப ஒருக்கா சொல்றேன், உலகிட்டேன் உண்மை சொல்றேன். நீ பெரிய ஆளா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது, நீ மட்டுமே பெரிய ஆளா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அண்ணன் பிடிச்ச ஸ்டைல பாத்தீங்களா, மைக்க கெட்டி வச்சு கீழே விழுந்துருமானு. ஆனா லேப்ல பாய் அது முடிஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நம்ம லேப்ல இருக்கிற பாய்ஸ் அவரும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவரு சேர் அதெல்லாம் பண்ணிருக்காரு. பாய் வாங்க, சாலி ஒண்ணு போட்டுருவோம். பாய் மேல வாங்க, பாய் வா, பாய் வா, பாய் நீ எவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிற, வா மேல வா. இந்த பேனர் திருப்ப மட்டும் சொல்லிருச்சுன்னு எனக்கு வித்துருவாரு. அங்க பாரு போட்டோ எங்க அரியண்ணன் ஷாலினி டிவி அரியண்ணன் அவரும் நல்ல ஒத்துழைப்பு. நான் யாராவது மறந்துருந்தேன்னா லட்சு ஜெகனு நிறைய பேர் நான் மறந்துருந்தேன்னா சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு. நம்ம இது வந்து இன்னும் அடுத்த வருஷம் நம்ம தொடரணும். இது வந்து எனக்கு எல்லாம் ஒத்துழைப்பு தரணும். சாரி மெயின் D1க்கும் ஒரு இது சொல்லிடலாம், நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கும் AVR டீ கடை கூட நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம். லேபுக்கு மெயினாக ஜோதி சாருக்கும் ராஜசேகர் சார் இங்கே இருக்கும் எல்லாருக்கும் சீதன் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். லைன்மேன் ஹீரோ ஜெகன் அவருக்கும் நன்றி தெரிவிச்சோம். சையது அந்த சையது வந்திருக்காரா, நான் பார்க்கவே இல்லையே. ஜெகன் ஜெகன் சாரி ஜெகன் வாங்க, ஹீரோ இங்கே வாங்க, நான் கவனிக்கவே இல்லை. அதோட பைரி டைரக்டர் அந்த ஹீரோ அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சேன். அவங்களும் சொன்னோன்னு வந்தாங்க. மெயின் நம்ம டேனிக்கு தான், ஆக்டர் டேனி அவ்வளோ நேரம் பேசியிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் ஒத்துழைச்சு இந்த இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆங்கருக்கு மிகப்பெரிய நன்றி மேடம். நாங்கள் சொன்ன உடனே இவ்வளோ வருஷம் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. ஏதாவது இன்டர்வியூ இந்த மாதிரி பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலி மோகன் என்ன பேசும்போது தான் தெரிஞ்சது, அடுத்த வருஷத்துல இருந்து எங்களுக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா கிரிக்கெட்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பாலா பேசுனதுல இருந்தா தெரியுது எவ்வளவு அடி எவ்வளவு இடி வீட்டுல வாங்கியிருப்ப அப்படிங்கிறது தெரியுது. எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் கேமராமேன்ஸ் எல்லாரும் தேங்க்ஸ் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. சீரியஸாவே சொல்றேன், கேமரா கையோட லேப்டாப் ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் இப்படி போயிட்டு பாலா வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து பாலா சூப்பர். அடுத்த வருஷம் வந்து பால் கொஞ்சம் சின்னதா இருக்கும், பெருசா இருக்க வேண்டாம். ஃபுட்பால் நல்லா இருக்கு. ஸோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் கூல் சர்ச்சனை மேலே வாங்க வாங்க, நீங்க வாங்க. ஆங்கரா பண்ண நம்ம உத்ரா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ராவ் ஸ்பெஷல் பவுலர், நல்ல ஒரு ஸ்பீட் பவுலரு, அவர் ஆல்ரவுண்டர். அவரை நான் மறந்தே போயிட்டேன், சாரி ராவ். எங்க இருக்க ராவ்? ராவ் மச்சான், சாரி மச்சான், சாரி மச்சான். கொஞ்சம் மேடைக்கு வாயா, கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் மேடைக்கு வாயா. நம்ம கூல் சுரேசன் ராவ் கொஞ்சம் மேடைக்கு வாங்கலாம். சுரேசன் கொஞ்சம் அவரு நல்ல ஹார்ட் கிரிக்கெட் இருக்காரு, பெஸ்ட் பவுலர் வேற, பெஸ்ட் பவுலர், ஸ்பீட் பவுலர் வேற. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹோஸ்ட் பண்ண விஜே உத்ராவுடைய ஹஸ்பண்ட் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களை இப்ப கொண்டு வந்திருக்கோம். நம்ம
U7க்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வந்து தடுமாறி அது பாலா ஸ்டார்டிங்ல சொல்லும் போதே என்ன சொன்னார்னா இது வந்து சாதாரண ஈவென்ட் மாதிரி போகாது, இது வந்து ரொம்ப கலோக்கியலா போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. ஆனா வேற லெவல்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. மிக்க நன்றி. அப்படியே அவர் பெஸ்ட் பவுலருக்கு வந்து ஒரு கப்பும் கூல் சரசன ஃபர்ஸ்ட் சால்வை 2 பேரும் சேர்ந்து இணைந்து நிக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. உத்ரா மேடமையும் போட்டோ எடுத்துக்கோ. நீ போட்டோ இது மாத்திக்குவா மூட். ராஜ் எங்க இது அனீஸ் மூட் மாத்திட்டோம். அதான் தெரியுதா சென்டர்ல கண்ணும் போயிடுச்சு. ஆனா அப்படியே கப்பு உங்க கையால என்னன்னு அண்ணா சித்திகண்ணா சாரி வாங்க சித்திகண்ணா இருக்கான்னு சொல்ல. அண்ணா சித்திகண்ணா மேடைக்கு வாங்க. எங்களுக்கு கூட ரொம்ப உதவியா